முதலாம் தூதன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பாபிலோனுடைய அழிவை அறிவிப்பதற்கு வானத்திலிருந்து 3 தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களில் முதலாவது தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வருவதை யோவான் காண்கிறார். பாபிலோன் அழிவதற்கு முன்பாக தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம். தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். முழு உலகத்தாரும் நித்திய சுவிசேஷத்தை கவனித்து கேட்க வேண்டும். சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நித்திய சுவிசேஷம் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் எல்லோருக்கும் பொதுவானது. கர்த்தரும் உலக இரட்சகராக இருக்கிறார். ஜனங்கள் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதற்காகவே நித்திய சுவிசேஷம் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. மனுஷர்கள் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவனே சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வ சிருஷ்டிகராகிய தேவனே உண்டாக்கினார். மனுக்குலத்தார் எல்லோரும் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிற தேவனையே தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்திருக்கிறது என்பதை நித்திய சுவிசேஷம் அறிவிக்கிறது.